கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகம் அவங்க வந்துட்டு ரத்னாவுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. வெளியில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்தத்திக்கோ பரணிக்கோ ஒரு யோசனையாக இருக்குது. சண்முகம் அவங்க திட்டிருப்பாங்க இல்லையா, அவள் வந்துட்டு அவள் கஷ்டத்தை சொல்லி இந்த வீட்டுக்கு வந்தா, ஆனால் ஒவ்வொருத்தோடையும் அவள் மண்டை கழுவி கொண்டு போய் இந்த நரகத்தில் விட்டு வந்தவ நீ தானே, எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம், என் தங்கச்சி இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கானா நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரணியை துன்புறுத்துற மாதிரி பேசியிருப்பாங்களா, அதை நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க டாக்டர் தற்சமயத்துக்கு வெளியில் வர்றாங்க. வெளியில் இருக்க உடன்குடி வெட்டுக்கிளி அப்புறம் சண்முகம் எல்லாம் கேட்குறாங்க, என்னாச்சு இப்போ என் தங்கச்சிக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஸ்பெஷலிஸ்டான டாக்டரை வச்சு தான் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஐயோ கடவுளே முருகா, எப்படியா என் தங்கச்சியை காப்பாற்றிடு, நான் யாருக்கு எந்த கெட்டதும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல, அண்ணே இப்போயாவது மதனிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுனே, மதனியால் தானே நம்ம ரத்னாக்காவை காப்பாற்ற முடியும், ஃபோன் பண்ணி வர சொல்லுனே அப்படின்னு சொல்ல சண்முகத்துக்கு அதுதான் சரின்னு படுது. வேமா பரணி வந்துட்டு இந்த இடத்துக்கு வர்றாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வயிற்றில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துட்டு வெளியில் எடுக்கிறாங்க. அப்போ போல் அப்படியே பரணியோட கண்ணுலேருந்து கண்ணீராக வடிஞ்சிட்டு இருக்கு. அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு வழியாக வந்துட்டு ரத்னா பொழைச்சிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரத்னா கண்ணு முழிக்க எல்லாரும் என்ன ரத்னா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு பரணி அப்படியே அழுதுகிட்டே வெளியேறாங்க. அதாவது அந்த ரூமை விட்டு வெளியேறி போய் அப்படியே கண்கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. சண்முகம் அவங்க பேசினதை நினச்சி, என் குடும்பத்தையே காப்பாற்ற வந்த குலதெய்வம்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கையெடுத்து கும்பிடு. ஆனால் பரணி எந்த ரியாக்ஷனுமே காட்டலை. அழுதுகிட்டே இப்படியே சண்முகத்தை பார்க்குறாங்க. ஒரு வேளை இதுக்கடுத்து இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நீ என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி எதுவும் ட்ராக் வருமா அப்படி எதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவங்க சண்முகத்தை பார்த்த பார்வை இருக்குது, அது அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் கஷ்டப்பட்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தோடையும் நீ வேற வீட்டாளுன்னு சொல்கிறார் இல்லையா, இது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.